அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்போம். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சரியாக பித்ரு வழிபாடு செய்யாததுனாலையும் பித்ருக்களுக்கு நம் மீது உள்ள அந்த ஒரு ஏமாற்றம், அதாவது இவங்க நம்மளை நினைக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்காக எந்த ஒரு தான தர்மமும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது பாருங்கள், அதுவும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் நமக்கு வாழ்க்கையில் சில பல நல்லதெல்லாம் தள்ளி போயிட்டுருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக கொடுக்கும். அதே போல் இந்த பித்ரு வழிபாடு, முன்னோர் வழிபாடு, அதுக்குண்டான தர்ப்பணம் கொடுக்கறது, இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அதிபதினு பார்க்கும்போது சனீஸ்வரரை சொல்லலாம். மேலும் சனியினுடைய தாக்கம் நம்ம ஜாதகத்தில் அப்படி இப்படி இருக்குது. அதாவது இப்போது சனி பயிற்சி கூட நடந்துச்சு இல்லையா, அதில் சில ராசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இல்லையா. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் அந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் காப்பாற்றும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முன்னோருடைய ஆசையும் கிடைக்கும். அதே போல் சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்களும் குறையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது என்ன பரிகாரம், எப்போ செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வருகின்ற ஏப்ரல் 19, 20 இது 2 நாளுமே பார்த்திங்கன்னா நமக்கு அட்சய தேதி இருக்குதுங்க. இந்த 2 நாள்லேயும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு உயிரினத்தை பார்த்தீங்கன்னாலே போதும், 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும், 7 ஜென்மத்து பாவமும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பிட்ட திசையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பேரதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அட்சய தேதிக்கு தங்கம் வாங்கணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வாங்கினா பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியும். ஆனால் தங்கம் வாங்குற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் அட்சய தேதிக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் கிடைப்பதற்காக நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் அட்சய தேதி அன்னைக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நகை வாங்க முடியும். மேலே சொன்ன 2 பதிவோடு சேர்த்து இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா குப்பமேட்டில் இருக்கிறவங்களையும் குபேரர் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதை மாலை 5 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளார செய்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். 36 ரூபாயும் ஒரு வரியுமே போதும். இதனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ 3ஐயும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இரவு 7:32 மேலே இரவு தூங்கிறதுக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது என்ன கரெக்டாக 7:32 அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இரவு 7:32 போது சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்குது. இது நாளை மாலை 5:47 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை திதியில் தான் நம்ம செய்யணும். அதுவும் அமாவாசை இரவு முழுமையாக இருக்கிற நாளில் தான் செய்யணும். அப்போ நம்ம இன்றைக்கி செஞ்சோம் அப்படிங்கும்போது இந்த இரவு முழுவதுமே பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்குது. ஸோ நமக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது யாரெல்லாம் செய்யலாம்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிடுங்க. சரி, தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம். இதுக்கு ஒரு டம்ளர்லேயோ சொம்புலேயோ தண்ணீர் தேவைப்படுது. சில்வராக எடுத்துக்கலாமா, பித்தளையாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன அளவில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இதில் சுத்தமான தண்ணீர், எச்சில் படாத தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. பைப்பில் வர தண்ணீரையே கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இரும்பு பொருள் தேவைப்படுது. ஒரு ஸ்க்ரூவோ, ஹேர் பின்னோ, சேஃப்டி பின்னோ, அல்லது பயன்படுத்தாத ஏதாவது ஒரு சாவியோ, இது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னது சாவியெல்லாம் எடுத்துக்கிறதா, நாளைக்கு மறுபடியும் இதை ஏதாவது டிஸ்போஸ் பண்ண சொன்னிங்கன்னா அந்த சாவி எங்களுக்கு வேணுமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே தோணும். நீங்கள் அப்படிலாம் பயப்படவே தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன பொருள் பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் இன்று இரவு மட்டும்தான் எடுக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் நாளைக்கு தாராளமாக அதை உங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ சாவி தான் இருக்குதுன்னா அதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்காக இரும்பு பொருள் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அமாவாசை அப்படிங்கிறதுக்கு அதிபதியே பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் தான். ஏன்னா அது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளுங்கிறதுனால அதுக்கும் அதிபதி வருதாங்கிறதுனால நம்ம அவருக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோன்னு. ஸோ அவருடைய ஆதிக்கம் பெற்ற பொருள்னு பார்க்கும்போது இரும்பு, அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு தேவையானது ஒரு சொட்டளவுக்காவது தேன் தேவைப்படுது. இந்த தேன் அப்படிங்கிறது குளிர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம்.
இப்போ உங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது வெல்லம் எடுத்துக்கலாம், கருப்பட்டி எடுத்துக்கலாம், பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா அந்த ப்ரௌனு பிளாக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. ஹால்லேயே கூட வந்து உட்காந்துக்கலாம். மேற்கு திசை வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. மனதுக்குள்ளார உங்களுடைய முன்னோர்களை வந்து நினச்சிக்கோங்க. சரிங்களா? அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த டம்ளரில் தண்ணீர் வச்சுருந்தீங்க இல்லையா, அதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இந்த இரும்பு பொருளை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கையால் இந்த தேன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் தொட்டு அந்த இரும்பு பொருள் முழுவதும் வந்துட்டு பூசி விட்டுருங்க. எல்லா பக்கமும் வந்துட்டு பூசி விட்டுருங்க. இப்போ சர்க்கரை பயன்படுத்துகிறவங்க சர்க்கரையில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து இதே போல் வந்துட்டு பூசி விட்டுருங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா சாந்தி பிரீத்தி செய்கிறோம். அதாவது சனீஸ்வரரை வந்துட்டு நம்ம குளிர் வைக்கிறோம். சரிங்களா? அதனால் இப்படியே வந்துட்டு பூசி விடுங்க. இப்படி பூசும்போதும் கூட உங்கள் முன்னோர்களை மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கோங்க. எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் உங்களுடைய ஆசையால் தீரணும், என் வாழ்க்கையிலே நீ நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இப்படி எல்லா பக்கமும் பூசி விட்ட பிறகு இந்த பொருளை உங்கள் முன்னாடி வச்சுக்கிங்கிற தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இந்த அமாவாசை இரவு எங்கே படுமோ அங்கே கொண்டு போயிட்டு வச்சுருங்க. நிலைவாசலில் வைக்கலாம், வாசலில் வைக்கலாம், கேட்டுக்கிட்ட வைக்கலாம், மொட்டை மாடியில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம், இல்லைன்னா ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்டு அங்கே கூட நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம். மொத்தத்தில் இந்த அமாவாசை வானம் நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள், அந்த வானம் வந்து இந்த தண்ணீரில் லைட்டாக வதுப்படணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிடணும். இதை நீங்கள் இரவு முழுக்க தொடவே வேண்டாம். அதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. மூடியும் வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் வந்து இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயும் குளித்து முடித்த பிறகு இந்த டம்ளரை நீங்கள் போய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருள் இருக்குது பாருங்கள், அந்த இரும்பு பொருள், அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து உங்களுடைய பயன்பாட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள், இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி, வெற்றிலை செடி, கற்றாழை, மாதுளஞ்செடி, மணி பிளான்ட்டு, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி பணவசிய மூலிகைகள், அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த செடிகள், இதுகளுக்கு வந்துட்டு ஊற்றுறது அப்படிங்கிறது நல்லது. நான் ஒரு சில தண்ணீர் பரிகாரத்தையெல்லாம் கால்படாத இடத்துல ஊற்றுங்க, வாஷ்பேசன் சிங்கில் ஊற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இதை வந்து நம்ம அது மாதிரி எங்கேயும் ஊற்றக்கூடாது. கண்டிப்பாக வந்து செடிக்கு தான் வந்துட்டு ஊற்றணும். நீங்கள் செடி வச்சு வளர்க்கும் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ரோட்டோரமாக எத்தனையோ மரம் செடி கொடி இருக்கும் இல்லையா, அதனுடைய வேர் பகுதியில் வந்துட்டு இதை ஊற்றி விட்டுருங்க. இந்த இரவு முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களை, கர்ம வினைகளை எல்லாத்தையுமே இந்த தண்ணியானது இந்த அமாவாசை இரவோடு அழிச்சிரும். எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த தண்ணீரை நம்ம கொண்டு போயிட்டு இப்படி செடிக்கோ அல்லது மரத்துக்கோ ஊற்றுவதன் மூலமாக முழுமையாகவே நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கிடும். சரி, இந்த தண்ணி ஊற்றுறதுனால செடிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதிப்புமே வராது. ஏன்னா இது நம்ம சாந்தி பிரீத்தி செஞ்சு தான் வந்துட்டு ஊற்றிருக்கிறோம். ஸோ செடி முன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா வந்து வளரும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரமும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்யுது. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை இரவு 7:32 இருந்து நீங்கள் 12 மணி 1 மணிக்கு தூங்கினாலும் சரி, அதுக்குள்ளேயாவது செஞ்சு பலனடைவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.